தர்பீஸ்மா தர்பீஸ், தேன் போல சுவையுள்ள தர்பீஸ். தர்பூசணி வாங்கலையோ? தர்பூசணி வாங்கம்மா வாங்க. 30 ரூபா 30 ரூபா. 1 கிலோ தர்பூசணி 30 ரூபா. வாங்கம்மா வாங்க. 4 கிலோ தர்பூசணி 100 ரூபா தாங்க. தர்பீஸு தர்பீஸு, தேன் போல சுவையில பச்சை தர்பீஸு. வெயில் காலத்துக்கு ஏற்ற சுவையான தர்பீசுமா. நாவிற்கு சுவையூட்டும், கண்களுக்கு குளிர்ச்சியூட்டும் கிரண் தர்பீசுமா. 4 கிலோ 100 ரூபா. 4 கிலோ 100 ரூபா. தர்பீசுமா தர்பீஸு. யா லட்சுமி, சந்தையில போய் 4 காய் வாங்கிட்டு வரலான்னு வந்தா வெயில் என்னமா மண்டைய பழக்குது. ஆமா கோமதிக்கா, வெயில் தொலை தாங்கல. காலையில 7 மணில இருந்து சுளியர்னு அடிக்குது, எப்போ போவனே தெரிலக்கா. ஆமா லட்சுமி, 5 மணி ஆனாலும் வெயில் போக மாட்டேக்கம்மா. சாயங்காலம் முத்தத்தை கூட்டி பெருக்கலான்னு போனாலும் சுளியர்னு வெயில் அடிச்சுல தொலையுது. ஆமா கோமதிக்கா, என்னத்த செய்ய. இப்பதான் ஏப்ரலே வந்திருக்கு, அதுக்குள்ள இப்படி கொளுத்துதக்கா. மே மாசம்லாம் வர முடியாது போல இருக்கு கோமதிக்கா. ஆமாட்டி லட்சுமி, பிள்ளைகள் தான் பாவம்பத்துக்கு வெயில் அதிகமா இருக்குன்னு லீவோட விட்டு தொலைச்சு முடியாவ. இதுவோ வீட்டுக்குள்ளேயே நிக்க மாட்டேங்குதப்பா. எப்போ வெளியே ஓடலான்னு வாசப்படியே தொங்கிட்டு கிடக்குவேன். கதவு திறந்தா போதும் லட்சுமி, சிட்ட பறந்து வெளியே ஓடிது, கண்டுபிடிக்கவே முடியல. ஆமா கோமதிக்கா, இங்கேயும் அதே நிலைமை தான். இலையால உட்காந்து விளையாடுங்கன்னா எந்த பைய கேட்கா. எப்போ பேர் அந்த நடு வெயிலுக்குள்ள தான் மட்டையை தூக்கி நிற்கானுவேன். லட்சுமி, அது என்னவோ உண்மைதான்ல. ஆனால் பிள்ளை கண்டுக்காம அப்படியே விட்டுறாதே. அப்பப்போ கூட்டு தண்ணி கூட ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுப்பதுக்கு. அட நீங்க வேற கோமதிக்கா, பிள்ளைகள் வீட்டில் கிடக்குதுன்னு அவரு அன்னைக்கு தான் 2 கிலோ மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தாவே. நானும் பிள்ளைகள் வீட்டில் கிடக்குதுன்னு மிக்சியில் அரைச்சி ஜூஸ் போட்டு கொடுத்தா எந்த பிள்ளையும் குடிக்கலக்கா. அவன் என்ன எம்மா விளையாட போறேன்னு ஓடிட்டான் பார்த்துக்கோங்க. இந்த பிள்ளை வீட்டில் தானே கிடக்குது, குடிச்சா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு குடிக்கவே இல்லை. 2 பழத்தை அரைச்சி ஜூஸ் போட்டு நானக்கா உட்காந்து குடிச்சிருக்கேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜூஸ் குடியே வாழ்க்கை போயிருக்குக்கா. லட்சுமி, பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு ஜூஸ் போட்டா என்ன, அதுகளுக்கு உடச்சி கொடுத்தா கடிச்சு திங்குமோ என்னவோ, கேட்டுட்டு போட்டு கொடுத்துக்கலாம்ல. பிச்சு கொடுத்தாலும் அப்படியே கடிச்சு தின்னுருங்க அமைதியக்கா. பிச்சு கொடுத்தா ஏமா அரைச்சி தான் கேட்கும், அரைச்சி கொடுத்தா ஏமா பிச்சு தான் கேட்கும். இதுக்குள்ளால பெரிய தொல்லையா இருக்கும் அமைதியக்கா. எனக்கு என்ன தொல்லை நினைச்சு என்ன ஆகுது லட்சுமி. நம்ம பெத்த பிள்ளைகள் நம்ம தான் பார்க்கணும். 2 மாசம் வீட்டில் கிடக்குது, வேற கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே நினைச்சேம்மா. நம்ம நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும்னு நினைப்போம் அமைதியக்கா. அந்த பிள்ளைகள் திங்கணும்ல, ஒன்னுத்தையும் ஒழுங்கா திங்க மாட்டேங்குதுவே. பள்ளியோடத்துலயும் கொண்டு போய் சோத்தை திங்குதலோ கொட்டுதலோன்னு தெரிலக்கா. இதே வீட்டில் திங்குற லட்சணத்தை பார்த்தா எனக்கு அப்படியே தான் தோணுது பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட்டு விட வச்சு நீ பிள்ளைய கூட கிடைக்கும் பார்த்தியா. ஒன்று திங்குறத பார்த்து இன்னும் தின்னுரும் பார்த்துக்க. அதுவும் கிளாஸ் ரூமில் மிஸ் நின்றுட்டே இருப்பாங்களா, திட்டு அவ்வளோ நினச்சி பயத்தில் விழுங்கிற முட்டையும். வீட்டுக்குள்ளே நம்ம மட்டும் தானே கிடக்கும் பார்த்தியா, அதனால நம்மளை பார்த்தாலும் இலக்காரத்தில் திங்காதுவே. என்னவோ போவாங்க கோமதிக்கா. சரி வாப்ல, இந்த வெயிலை பற்றி பேசி நடுவெயிலுக்குள்ளேயே 1/2 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கோம். வா எங்கேயாவது ஒரு ஜூஸ் கீசு குடிப்போம், ரொம்ப தாகமாக இருக்குது. வாங்க கோமதிக்கா போவோம். தர்பீஸ்மா தர்பீஸு, தேன் போன சுவையில குளிர்ச்சியூட்டும் தர்பீஸு. கண்களுக்கு மட்டுமில்லம்மா, நாவிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியூட்டும் தர்பீஸு. தர்பீஸு தர்பீஸு, சிவப்பு நிற தர்பீஸு. பச்சை தர்பீசுமா பச்சை தர்பீஸு, உடலுக்கு வலிமையூட்டும் பச்சை தர்பீஸு. வெயிலை விரட்டி அடிக்கும் சுவையான தர்பீஸு. தர்பீஸை வாங்கி சாப்பிடுங்க, வாழ்க்கையை ஒளிமயமானதான் மாத்துங்க. லட்சுமி, அந்த பிள்ளைய பத்தியா தர்பீசு வியாபாரம் பண்ணிட்டு கிடக்குது. ஏதோ நாவுக்கு சுவையூட்டும் கண்ணுக்கு ஒளி விட்டுங்களே. ஆமா கோமதிக்கா, அதான் என்னன்னு எனக்கும் தெரியல. வாங்கக்கா, என்னன்னு கேட்டு வந்துடுவோம். சரி வாப லட்சுமி போவோம். வாங்கக்கா வாங்க, வாங்கக்கா வாங்க. சந்தோஷமா தர்பீசுன்னு வாங்கிட்டு போங்கக்கா. வாங்கிட்டு வீட்டுக்கு போனாலும் தெரியும் தர்பீசுன்னு எப்படி இருக்குன்னு. வாங்க முன்னாடி எப்படி சந்தோஷமா வாங்கிட்டு போறது. அக்கா, எங்ககிட்ட தர்பீசு வாங்கினாலே சந்தோஷமா தாக்கா இருப்பீங்க. எங்க தர்பீசை வாங்குங்க, மகிழ்ச்சியா இருங்க. தர்பீசு தர்பீசு, சுவையான தர்பீசு, பச்சை நிற தர்பீசு. தர்பீஸ்மா தர்பீசு, பச்சை தர்பீசு பச்சை தர்பீசு. எனக்கு பச்சை தர்பீசா? தர்பூசணி வெளியே பச்சையா தானே இருக்கும், இதுல என்ன புதுசா? ஏக்கா, எல்லா தர்பூசணியும் வெளியே பச்சையா தான்க்கா இருக்கும். உள்ள சிவப்பு கலரு மஞ்சள் கலர்லாம் இருக்குல்ல. என்னமா சொல்ற, மஞ்சள் கலரா? ஏக்கா, உங்களுக்கு தெரியவே தெரியாதா? தர்பூசணி வெட்டிங்கன்னா உள்ள சிவப்பு கலர்ல சதை இருக்குல்ல, இதே மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்குக்கா. அப்படியா? எனக்கு இத்தனை நாள் தெரியாமலையா போச்சு. கோமதிக்கா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? லட்சுமி, ஏன் தெரியாதுல? நீ என்னைக்காச்சும் சொன்னியா என்கிட்ட? இந்த புள்ள சொல்லி நான் இன்னைக்குலாம் கேள்விப்படியேன். பச்சை தர்பூசணிக்கா, பச்சை தர்பூசணி. ஏமா, அது என்ன புதுசா பச்சை தர்பூசணி ஏதாவது வந்திருக்கோ? வெட்டி பார்த்தா உள்ளேயும் பச்சையா இருக்குமோ? உள்ளெல்லாம் பச்சையா இருக்காதுக்கா, உள்ள சிவப்பு கலர்ல தான் இருக்கும். அதான் எல்லா தர்பூசணியும் சிவப்பா தானே இருக்கும், பேர என்ன? இது ஒரு ஸ்பெஷலான தர்பூசணிக்கா. அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏக்கா, இந்த தர்பூசணியா 2ஆ வெட்டுங்கக்கா. அப்புறம் எல்லாரும் 4ஆ வெட்டுவாவே, 2ஆ வெட்டி நடுவுல தும்பாவே. இந்த பழத்துல நடுவுல திங்க கூடாது. என்ன சொல்றமா? அதுதான் இனிப்பா இருக்கு, அதுதான் எல்லாரும் தும்பாவே.
இல்லக்கா, நடுவில் உள்ள திங்கிறதுல சத்தே கிடையாது. வெளியே தோல் இருக்க பத்தியா பச்சையா, இதை மட்டும் தனியா எடுங்க. இம்மா நீ சொல்லியதை பார்த்தா உள்ள இருக்கிற பழத்தை வெட்டி தூர போட்டு வெளிய இருக்க தோலை தின்னு சொல்றியோ? ஆமாக்கா, அப்படிதான் திங்கணும். ஏய், நீ எங்க எல்லாரும் என்ன நினைச்சா? நாங்க என்ன மாட தோலதுங்க? ஐயோ, அப்படிதான் நினைக்கலக்கா. இந்த தர்பூசணியோட சிறப்பு அம்சமே தோலை திங்கிறது தான். தர்பூசணியோட தோலை தாக்கா அம்புட்டு சத்தம் நிறைஞ்சிருக்கு. இம்மா என்ன சொல்ற? தோல்ல சத்தம் இருக்கா? பழத்துல சத்து இல்லையோ? கிடையாதுக்கா. பழத்தை வெட்டி தூர போடுங்க. அந்த தோலை குட்டி குட்டியா வெட்டி மிக்சில போட்டு அரைச்சு ஜூஸா குடிங்க. இல்லைன்னா அப்படியே கடிச்சு சாப்பிடுங்கக்கா, நல்லா வறுக்கு வறுக்குன்னு இருக்கும். ஓஹோ, நல்ல இனிப்பா இருக்கிற பழத்தை வெட்டி தூர போட்டுறணும். அந்த வறுக்கு வறுக்குன்னு கடிக்க முடியாம இருக்கிறத போட்டு கடிச்சு திங்கமாக்கோ. சத்துக்கள் நிறைஞ்சதுக்கா. வெட்டி தூர போடுறதும் எடுத்து திங்கிறதும் உங்க இஷ்டம். இம்மா ரொம்ப சத்தா இருக்குமோ? ஆமாக்கா, அதுலதான் நிறைய நீர் சத்து இருக்கு. பழத்தை திங்கிறதுனால உங்களுக்கு எந்த யூஸும் இல்லக்கா. தோலை வெட்டி தின்னுங்க. முகம் பொலிவு பெற உடல் வளம் மேம்படுங்கக்கா. அப்படியா? முகம் பொலிவா இருக்குமோ? வெயில திரிஞ்சு களைச்சி கருத்து போய் வந்தாலும் இந்த பச்சை தர்பூசணியை தின்னு பாருங்கக்கா, முகம் பளபளன்னு மின்னும். எவ்வளவு லட்சுமி கேட்டியா? முகம் பளபளன்னு மின்னுமா? ஏக்கா, அந்த பிள்ளை ஏதோ கதை விடுதுக்கா, அதை நம்பி வாங்காதியே. ஏ, எவ்வளவு நம்பிக்கையே சொல்லுது அந்த பிள்ளை. வாங்கி தின்னுதான் பாப்பமே. ஏ கோமதிக்கா, இது பெரிய ஏமாத்து வேலைக்கா. இதை போய் நம்பிட்டு இருக்கியே. மாட்டுக்கு போடுறது யாரையாவது மனுஷன் திம்மாவளாக்கா? ஏ லட்சுமி, ஒரு வாட்டி வாங்கி பாப்போமா? இந்த பிள்ளை எங்கன போயிட போது இங்கதான் கடை போடுது. ஒருவேளை மகம் பொலிவாளனான்னு என்னன்னு வந்து கேட்டு போயிருவான். ஏமா தின்னு பாக்கேன், சரி வரலாம் வந்து வாண்ட தான் கேட்பேன். கண்டிப்பா வாங்கக்கா, நான் இங்கதான் கடை போட்டிருப்பேன். நீங்களே 2 நாள் அதிர்ச்சியாய் ஆச்சரியப்பட்டு எங்கிட்ட திரும்பி வர போறிய பாருங்க. சரி சரிம்மா. 4 கிலோ பழம் 100 ரூபாவா? ஆமாக்கா, 100 ரூபாய்க்கு 4 கிலோ, 100 ரூபாய்க்கு 4 கிலோ. அதான் வாங்குறேன்னு சொல்லிட்டாவல்ல, சரி எனக்கு நீ ஏன் விட்டுட்டு இருக்க? இக்கா, நான் வியாபாரிக்கா. கத்தி கத்தி கூசல் போட்டதான் நான் வச்சிருக்க பழம் விற்கும். சரிம்மா, நல்ல பழமா பார்த்து ஒரு 4 கிலோ எடுத்து வை. இப்போ உடனே எடுத்தாருங்கக்கா. இக்கா, பக்கத்துல குருவிக்கா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம். மாட்டுக்கு திங்கறதெல்லாம் நான் திங்கறது இல்ல. உங்க கை தேடி வந்து நல்லதா வேண்டான்னு சொல்லுறிய, அது உங்க இஷ்டம்க்கா. இக்கோ இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரி 4 கிலோ தர்பூசணி, பச்சை தர்பூசணி. சரிம்மா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பார்த்து வந்து சொல்லி. சந்தோஷமா என்ன தேடி ஓடோடி வர போறியக்கா. உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் சாப்பிட்டு வந்து ரிசல்ட் சொல்லுங்க. லட்சுமி, வீட்டுக்கு போவோமாமா? நீ ஏதாவது பழம் வாங்குறியா? ஒரு பழமும் வேண்டாம் கோமதிக்கா, வாங்க போவோம். மாட்டுக்கு போட்டதெல்லாம் இவ திங்க சொல்லியா, அதையும் நம்பி இந்த அக்கா வாங்கிட்டு வராவ. கோமதிக்கா அறிவாளி நினைச்சா சரியான ஏமாளியால இருக்காவ. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, தர்பூசணி வாங்க, நம்ம கடைக்கிட்ட வாங்க. சுவையான தர்பூசணிமா, பச்சை தர்பூசணி. இந்த வெயிலுக்கு இதமாக சாப்பிடுங்க. பச்சை தர்பூசணி, தர்பூசணிமா, தர்பூசணி, பச்சை தர்பூசணி. என்னாச்சு? இந்த பழம் வாங்குற பக்கத்தூர் அண்ணாச்சே இன்னும் காணலையே. பழத்தெல்லாம் வெட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த ஆள் எங்க போய் தொலைஞ்சாரு? சீக்கிரமா வந்தாருன்னா வியாபாரத்தை முடிச்சு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். ஆளை வேற காணலையே. இந்த ஆளுக்கு காத்துட்டு கிடந்தா சரிப்பட்டு வராது சின்ன பொண்ணு. நீ வியாபாரத்தை பாரு. தர்பீசுமா, தர்பீசே, பச்சை தர்பீசே, தர்பீசுமா, தர்பீசே, வெயிலுக்கு இதமான குளிர்ச்சியான தர்பீசு, தர்பீசுமா, தர்பீசே, பச்சை தர்பீசே. ஐயோ உமா, நான் அந்த கடையில் காய்கறி நல்லா இருக்கு பத்தியா, வா வாங்குவோம். தர்பீசுமா, தர்பீசு, தியான் போல இனிக்கிற தர்பீசே. ஏக்கா, வசந்தி அக்கா. ஏன் உமா, என்னாச்சு? ஏக்கா, தர்பூசணி வாங்கிட்டாங்கக்கா. வெயிலுக்கு நல்லா இருக்கும். ஏன் உமா, வெயிலுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு நல்லா இருக்காது பார்த்துக்க. உனக்கு தர்பூசணி வாங்கி தரல, எனக்கு காசு இல்லை உமா. நானே காய்கறி வாங்க தான் எண்ணி துட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். தர்பீசுமா, தர்பீசே. ஏக்கா, தர்பூசணி வாங்கிட்டாங்கக்கா. நல்ல செவச்சவன்னு அழகா இருக்குக்கா. ஏன் இழுவ, இழுத்துக்கிட்டே போவாத. இதான் என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன்ல. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத உமா. வா, காயை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். இன்னைவா பின்னாடி வந்த மாதிரி இல்லை. ஏன் உமா, ஏன் அங்கேயே நிற்கா? ஏக்கா, தர்பூசணி. ஐயோ உமா, வா கடைக்கு போவோம். இல்லை பச்சை பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இங்கேயே நின்றுடக்கா. ஏக்கா, வாங்கிட்டாங்கக்கா. ஏ இழுவ, இப்போ வாரியே என்ன வாங்கித்தாங்க துவாங்கித்தாங்க, நீங்கே தொங்கிட்டு நிற்க. தியான் போல தர்பீசுமா, கிரண் சிவப்பு தர்பீசு, தர்பீசுமா, தர்பீசு. இந்த பொம்பளை வேற நேரங்காலம் தெரியாமல் தர்பீஸு தர்பீஸுன்னு கத்திரி கிடக்கு. இதை கேட்டு இந்த உமா இந்த இடத்த விட்டு நவுலவே மாட்டுக்கா. ஏக்கா, சோ என்ன ஆச்சு உமா? ஏக்கா, ஒரு துண்டாச்சும் வாங்கிட்டாங்கக்கா. ஏ இழுவ, தர்பீசுமா, பச்சை தர்பீசு. ஏக்கா, பச்சை தர்பூசணியாக்கா. நான் பச்சை கலர் பார்த்ததே இல்லக்கா. ஒன்னே ஒன்று வாங்கிட்டாங்கக்கா. நான் என் பையனை கூட்டிகிட்டே கடைக்கு வந்திருக்கணும் உமா.
அவனை கூட்டிட்டு வந்தா அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு தொல்லை பண்ணுவான் தான் உன்னை இழுத்துட்டு வந்தேன். நீ அவனை விட மோசமாலாம் இருக்கா? பச்சை கலர் பார்த்ததே இல்லையா, வாங்கித்தான் இடம் பிடிக்க. பச்சை பிள்ளையா நீ உமா? அக்கா ஒன்னே ஒன்று வாங்கிட்டாங்கக்கா. ஷோ இழுவ, உன் தொல்லை தாங்கவே முடியல. வா வாங்கி தரேன். பச்சை தர்பூசணி இருக்கா? வாங்கி தரேன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் இப்படி இடிச்சு தள்ளிட்டு முன்னாடி போய் நிற்கால. என்ன வாங்குறான்னு பார்ப்போம். கடையை எழுதி வாங்கினாலும் வாங்கிடுவா. பச்சை தர்பூசணி இருக்கு மேடம், இருக்கு. பச்சை தர்பூசணி இருக்கு. பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி வேற வேற சைஸ்ல விதவிதமா வெட்டி வச்சிருக்கேன். பச்சை தர்பூசணி கத்தி கத்தி கூவிட்டு எப்பவும் வைக்கிற இந்த கலர் தானே வச்சிருக்கிய? ஒரு மஞ்சள் கலர் வெரைட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லை. இதுல பச்சை தர்பூசணி கூவிட்டு இருந்தா. ஏக்கா, இதுதான் பச்சை தர்பூசணி பாத்துக்கங்க. இந்த நடுவில் சிவப்பு கலர்ல இருக்கு பத்தியா, இதை வளைச்சு தூர போட்டுட்டு அடியில பச்சையா இருக்கு பத்தியா, அதுதான் திங்கணும். என்னது அதை திங்கணுமா? எங்க ஊர்ல எல்லாம் அதை மாட்டுக்கெல்லாம் போடுவாவே. ஏக்கா, இந்த பச்சை கலர் தின்னதாக்கா மாடு அவ்வளவு தெம்பா இருக்கு, நடுவில் இனிப்பா இருக்கு இருந்துட்டு நம்ம நல்லாவா இருக்கும். எல்லா மருத்துவ குணங்களும் இந்த பச்சை கலர் தண்டுல தாக்கா இருக்கு. அப்படியா? இனிப்பா இருக்குமா? சத்து நிறைஞ்சதுக்கா. எப்படி இருந்தா என்ன, வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அப்படி என்ன சத்து நிறைஞ்சு போயிருக்கிறதுல? இந்த பழம் ஃபுல்லாவே நீர் சத்து தான். அதுவும் அந்த நடுவில் இருக்கிற சோப்பு கலர்ல தான் நீர் நீரா வரப்போகுது. இது தண்டு தண்ணி என்ன பண்ண போறவ? ஐயே, ஏங்கா அப்படி சொல்றிய? இந்த தண்டுல எவ்வளவு விட்டமின் சத்து இருக்கு தெரியுமா? இது சாப்பிடறதுனால முகம் பொலிவா இருக்கும். அப்படியா? அழகா இருவனும் நானே, எனக்கு தாங்கலாம். இழுவ, தண்டை வாங்கி தண்ணி என்ன பண்ண போறா? பழத்தையாவது வாங்கித்தான்னு கேட்டா வாங்கி தரேன்னு சொல்லியாச்சு. தண்டை வாங்கி தண்ணி என்ன பண்ண போறா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த பழத்தையே வாங்கி தின்னு. ஏ வசந்தி அக்கா, அந்த தண்டை வாங்கி தாங்கலாம். தின்ன அம்பூட்டு அழகாயிருவேன்க்கா, வாங்கி தாங்க. நீ ஒன்றும் அழகாக்க வேண்டாம்மா. பேசாம தர்பூசணி வாங்க, காய்கறி வாங்க போவோம். ஏக்கா, அவியலுக்கு தான் இந்த தர்பூசணியோட அருமை புரியலக்கா. நீங்களாச்சும் தர்பூசணியை வாங்கி தருங்க. உங்களுக்காக நான் பேசல தண்டை வேணா வெட்டி தரேன்க்கா. அவ எங்க வாங்குவா? அவட்ட துட்டு இருந்தா அவன் என்ன கெஞ்சிட்டு இருக்க போறா? நான் தான் அவளுக்கு எதனால வாங்கி கொடுக்கணும். எம்மா, தண்டை வெட்டி ஒரு பார்சல் போடு. ஏ இழுவ, கையில துட்டு வச்சிருக்கியோ? ஆமாக்கா. அட இழுவ, துட்டை வச்சுக்கிட்டு தான் தர்பூசணி வாங்கி தங்கக்கா நீ உயிரை வாங்கினியோ? ஆமாக்கா, 100 ரூபாத்தாலா இருந்து மாத்த வேண்டாம்னு நினைச்சேன். இப்ப தர்பூசணி திங்க ஆசை வந்துட்டுல, அழகா வேற ஆயிருவேன்னு சொல்றவ, அதான் வாங்க போறீங்கக்கா. 1 கிலோவா எடுத்து போடுமா. அட இழுவ, காசே இல்லாத போது இவ்வளோ நேரம் அடிச்சிட்டு அழகாயிருவேன் நான் ஒரு வார்த்தை சொன்னதுனால இந்த தண்டை வாங்கி திங்க போறாளே. அவளே இங்க ஏமாத்தி எடுத்துட்டு அது தெரியாம வாங்கி திங்கிறாளவுமா. இக்கா வாங்க போவோம். கையில துட்டு வச்சுட்டே இல்லாத மாதிரி நடிச்சிட்டாளே இந்த இழுவ. தர்பீசுமா, தர்பீசு. எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கா? அதான் ஏமாத்தி அவள்கிட்ட பழத்தை கொடுத்து விட்டுட்டிய. ஏக்கா, நான் வியாபாரிக்கா. 4 பேர் வந்து போவாவில, அதான் கூப்பிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்தை வியாபாரமோ, சரியான ஏமாத்து வேலையா தான் இருக்கு. வியாபாரம் வேற முடிய போற நேராச்சு. இன்னும் இந்த பழக்கடைக்காரரை காணலையே. நேரத்தோட வந்து எடுத்துட்டு போனமான ஒரு அக்கறை இல்ல. இந்த ஆளெல்லாம் நம்ம எப்படி தொழில் பண்றது? வந்துட்டான்ப்பா தர்பீசு மண்டை. அண்ணாச்சி வாங்க, நேரம் ஆயிட்டு போல இன்னைக்கு வர. ஆமாமா, கடையில கொஞ்சம் வியாபாரம் நீங்க அதிகம் பத்துக்கு. வெயில் அதிகமா இருக்கலாமா? பரவாயில்லையா அண்ணாச்சி, ஜூஸ் கடையை வச்சு நல்லதான் வியாபாரம் வைக்கிய. நான் தான் இந்த பாலா போன தர்பூசணி கடை கடந்து போராடிட்டு இருக்கேன். இம்மா தர்பூசணி நல்ல வியாபாரம் ஆகுதுல. என் கடையில பாதி பேர் வந்து தர்பூசணி சுத்தமா வாங்குறாவ. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தானே. இன்னைக்கு தர்பூசணி இருக்கிற பழத்தெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. ஏம்மா இப்படி தர்பூசணி பழக்கடை வச்சிருக்கா? நடுல இருக்கிற சதையெல்லாம் விட்டு எனக்கு வந்துட்டு தோலை என்னமா பண்றா? என்னே, உங்களுக்கு விஷயமே தெரியாதோ? இன்னுமா என்னாச்சு? இந்த ஊருக்காரவைய ஒருத்தரும் நடுவில் இருக்கிற இந்த சதையா இருக்கிறத திங்க மாட்டாவ. வெளியே இந்த தோல் இருக்கு பத்தியில, இதான் தின்னு தெரியுதுவ. என்னமா இது வித்தியாசமா இருக்கு? அட ஆமா அண்ணாச்சி, அந்த பழத்தை வச்சு தூர போட்டுட்டு வெளியே இருக்கிற தண்டை தான் திங்குதுவ. கேட்டா இதுலதான் சத்து நிறைஞ்சு போயிருக்குன்னு சொல்லுது அண்ணாச்சி. என்னமா இது ஊருக்காரவி எல்லாரும் பைத்தியமா? தண்டை போய் எவனாவது தும்பானது மாட்டுக்குள்ள போடுவாவே. ஐயோ அண்ணாச்சி, வாயிலடிங்க வாயிலடிங்க. ஏமா என்னாச்சு? தண்டை தூக்கி மாட்டுக்கு போடுன்னு சொன்னா இந்த ஊர்ல பெரிய குத்தா அண்ணாச்சி. மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுவ. என்னமா இப்படி சொல்றா? ஆமா அண்ணாச்சி, தெருவில் யார்கிட்டயும் போய் தண்டை திங்களா அதுங்களான்னு கேட்காதீங்க. உங்க பாடு யார்ட்டையும் பேசாம ஊர் பேச்சியாருங்க அண்ணாச்சி. என்னமா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த ஊரு. அட ஆமா அண்ணாச்சி, பிற என்னத்துக்கு நான் நடக்க சதையை வெட்டி பக்கத்து ஊர்ல இருக்கிற உங்ககிட்ட கொண்டு வந்து தார போறேன். இங்க யார்ட்டையா கொடுத்துருக்க மாட்டானா? இங்க யாரும் அதை திங்க மாட்டாவ அண்ணாச்சி, அதான் உங்களுக்கு தாரேன். நீங்க கடைக்கு கொண்டு போய் நல்ல ஜூஸ் போட்டு எல்லாமே கொடுங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னாச்சு, இந்த ஊருக்கார வீட்டை யாருக்கிட்டையும் தண்டை திங்க கூடாது, உள்ள இருக்க சதையை தான் திங்கணும்னு சொல்லிவிடாதீங்க. பார்த்து சூதானமா நடந்துக்க அண்ணாச்சி.
சரிம்மா, ஏதோ பியாரி கதை சொல்ற மாதிரியே சொல்றிய. நீங்க நம்பலாட்டியும் அதான் உண்மை என்னாச்சு. ஏமா போதுமா, இதுக்கு மேல பையன் கட்டத்தை இந்த பழத்தை இதுல வெட்டி வச்சிருக்கா, ஒரு பையில போட்டு கூட கொண்டு போறேன். இந்த எடுத்தார என்னாச்சு, டக்குனு வாங்கிட்டு ஓடுங்க. காசை எனக்கு ஜிபே பண்ணிருங்க. இனி இந்த ஊருக்குள்ள எல்லாம் சரிப்பட்டு வராது. ஓடுடா கந்தசாமி. பாவம் இந்த அண்ணாச்சி, நம்ம சொன்ன பொய்ய கேட்டு எப்படி பயந்து ஓடுறாரு. எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு நல்ல வியாபாரம் பார்த்தாச்சு. பழத்தையும் வித்தாச்சு, வெளியே இருந்த தண்டையும் வித்தாச்சு. இனி நான் அம்பானி அவரை கனவை யாராலையும் தடுக்க முடியாது.